ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா 9/9/2025 நாளை 999 பிரபஞ்ச வசிய நாள் பரிகாரத்தை தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் நாள்தோறும் நம்மை விடாமல் துரத்தி கொண்டேதான் இருக்கிறது. இருந்தாலும் மீதம் இருக்கும் வாழ்க்கையை நல்லபடியாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். நம்மை துரத்தும் விடாப்படியான பிரச்சனைகளில் இருந்து விடுபட சில சக்தி வாய்ந்த நாட்களை கடவுள் நமக்கு கொடுக்கிறார். அந்த வரிசையில் நாளை அதிசக்தி வாய்ந்த பிரபஞ்ச வசிய நாள் வர இருக்கிறது. இந்த நாளை பற்றிய சிறப்பு என்ன, இந்த நன்னாளில் நாம் செய்ய வேண்டிய பரிகார முறைகள் என்ன என்பதைத்தான் இப்போது பார்க்க போகிறோம். நாளை 9ஆம் தேதி 9ஆம் மாதம் 2025 கூட்டுத்தொகை 9 ஆக மொத்தம் 3/9 வருகிறது. அது மட்டும் இல்லாமல் கிரகங்களில் செவ்வாய் பகவானை குறிக்கக்கூடியதும் 9 என்ற எண்தான். இன்றைய காலகட்டத்தில் பணம், கடன் என்று சிக்கி தவிக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு காரணம் செவ்வாய் பகவான். திருமண தடைக்கு காரணமும் செவ்வாய் பகவான் தான். செவ்வாய் பகவானுக்கு உரிய செவ்வாய்க்கிழமையில் 999 இந்த வசிய நாள் வந்திருப்பது அதிசிறப்பு. இந்த செவ்வாய் கிரகத்திற்கு உரிய கடவுள் முருகப்பெருமான். இதை இந்த இடத்தில் நினைவு கூறுவது ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த நாளில் என்ன பரிகாரம் செய்தால் நம்முடைய பிரச்சனையில் இருந்து விடுபட முடியும் என்றுதான் இப்போது பார்க்க போகிறோம். நாளைய தினம் அதிகாலை வேளையிலேயே எழுந்து கல்லுப்பு போட்ட தண்ணீரில் சுத்தபத்தமாக குளித்து விடுங்கள். அந்த நிமிடமே உங்களை பிடித்த பீடை ஒளிந்தது என்று நினைத்துக் கொள்ளுங்கள். 9 முறை தண்ணீரை தலையில் ஊற்றி குளிக்கலாம். பிறகு பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்துவிட்டு முருகப்பெருமானை மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். செவ்வாய்க்கு உகந்த நிறம் சிவப்பு. முடிந்தால் சிவப்பு நிற ஆடையை நாளைய தினம் அணிந்து கொள்வது நல்லது. சிவப்பு நிற பேனா அல்லது ஸ்கெட்ச் ஏதாவது ஒன்று தயார் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வெள்ளை நிற காகிதத்தில் முதலில் சிவப்பு குங்குமம் போட்டு வைத்துவிட்டு பிறகு உங்களுடைய ஒரு கோரிக்கையை சிவப்பு நிற பேனாவில் அந்த வெள்ளை காகிதத்தில் 9 முறை எழுதுங்கள். உங்களுடைய மனதில் நீண்ட நாட்களாக நிறைவேறாமல் இருக்கும் ஆசை அல்லது நீண்ட நாட்களாக நீங்கள் முயற்சி செய்து உங்களுடைய கைக்கு கிடைக்காத விஷயங்கள், நீண்ட நாட்களாக உங்களை தொடரும் கடன் பிரச்சனை, இப்படி எது இருந்தாலும் சரி, அந்த காகிதத்தில் அந்த பிரச்சனையில் இருந்து விடுபட வேண்டும் என்று 9 முறை எழுதிவிடுங்கள். பிறகு அந்த காகிதத்தை 4ஆக மடித்து உள்ளங்கைகளில் வைத்துக்கொண்டு இந்த பிரபஞ்சத்திடம் வேண்டுதல் வைக்க வேண்டும். உங்களுடைய வேண்டுதலை 9 முறை பிரபஞ்சத்திடம் சொல்லுங்கள். உதாரணத்திற்கு, நல்ல வேலை கிடைக்க வேண்டும், 5 லட்ச கடன் சுமையிலிருந்து சீக்கிரம் விடுபட வேண்டும், திருமணம் நடக்க வேண்டும், குழந்தை பேறு கிடைக்க வேண்டும், ஆரோக்கியம் பெற வேண்டும் என்று என்ன கோரிக்கை வேண்டும் என்றாலும் இந்த நேரத்தில் நீங்கள் வைக்கலாம். நாளை செவ்வாய்க்கிழமை என்பதால் முருகன் கோவிலுக்கு செல்லலாம். வேண்டுதல் நிறைவேற முருகனுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம். நாளை 9/9/2025 காலை 9 to 9:09 மணி வரை அல்லது இரவு 9 மணி முதல் 9:09 இடைப்பட்ட இந்த 9 நிமிடத்தில் இப்போது சொன்ன வேண்டுதலை பிரபஞ்சத்திடம் வைப்பது அதிசிறப்பு வாய்ந்த பலனை கொடுக்கும். வாய்ப்புள்ளவர்கள் இப்போது சொன்ன விஷயங்களை பின்பற்றுங்கள். நிச்சயம் நல்லது நடக்கும். வாழ்க்கையில் நீண்ட நாள் துன்பங்களுக்கு ஒரே நாளில் விடிவு காலம் பிறக்க வேண்டும் என்றால் இதுபோல பிரபஞ்ச வசிய நாட்களை பயன்படுத்திக் கொள்வதும் ஒரு வழி என்ற தகவலுடன் இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.